அண்ணா சொன்னார், மக்களிடம் செல் என்று சொன்னார், இதோ உங்களை நோக்கி வருகிறார். இதுல ரேம்ப் வாக்ல வர்றாரு. மக்களை நோக்கி இவர் வரல, இவர் இருந்த இடத்தை நோக்கி மக்கள் திட்டும் எகிரி குதிக்கிறாங்களே தவிர. புரட்சி தலைவரோட நான் நேரில் பழகலை, ஆனால் புரட்சி கலைஞரோட நான் பழகியிருக்கேன், விஜயகாந்தோட பழகியிருக்கேன். கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கிறது அப்படின்னா ஆதவர்ஜுனாவை என் முகமே போதுங்கிறாரு. அது ரெண்டாவது விஜயகாந்த் கூப்பிடுறாரு, எம்ஜிஆர் கூப்பிடுறாரு. முதல் முறையாக ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி மேடையில் வாய் திறக்கிறார். என்ன திறந்தாரு? ஆர்எஸ்எஸ் பற்றி ஒரு வரி. நீ கொள்ளை அடிக்கலன்னு சொல்லுங்க, ஊழல் செய்யலன்னு சொல்லுங்க, டாஸ்மாக்ல 1000 கோடின்னு சொல்றாங்களே, செஞ்சாங்கன்றத சொல்லுங்க. டாஸ்மாக்ல 1000 கோடி சொல்றாங்களே. இதுக்கு முன்னாடி அண்ணன்னு சொல்லி பார்த்தாரு, ஒர்க் அவுட் ஆகல. இவ்வளவு நாள் அண்ணனா இருந்தவர் இன்னைக்கு தாய்மாமன் அவதாரம் எடுத்துட்டாரு. வெகி ஜன மக்கள் படை அப்படி ஏன் பாடுறீங்க? பேசுங்க. ஏற்கனவே இப்படித்தான். இது இறுதியான முடிவு மட்டுமல்ல. பாஸ் சிங்க வேட்டை புலி வேட்டைன்னு சொல்லிட்டு இவர் ரசிகர்களை வேட்டையாடுகிறாரா? ரசிகர்கள் சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் நடந்து முடிஞ்சிருக்கு. தாவேகா தலைவர் விஜய் பேசியிருக்கிறாரு. நிறைய அவர் பேச்சு தொடங்கும் போதே சிங்கம் காட்டில் அதை விட பெரிய மிருகத்தை தான் வேட்டையாடும், இந்த அழுகினது இந்த செத்து போனது அதிலலாம் சட்டை பண்ணாது அப்படின்லாம் சொல்லி தான் பேச்சை தொடங்கினார். அதில் ஹைலைட்டாக மறுபடியும் சொல்லியிருக்காரு, டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. மோடியை குறித்து பேசியிருக்காரு. குறிப்பாக ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் அங்கிள் இதெல்லாம் நல்லாவா இருக்குது, உங்கள் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டிருக்காரு. மோடி அரசுல அதெல்லாம் சரியா இருக்குன்றதுனால இங்க இதெல்லாம் கேட்டிருக்கிறாரு. மோடி குறித்தும் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அந்த திரைப்படம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வழக்கம் போல இயக்குனர் திரைக்கதையில் சரியாக கவனம் செலுத்தாத காரணத்தினால ஒரு ஒன் டைம் வாட்சபிள் அந்த மாடுலேஷன்ஸ்லாம் சில பிரச்சனையாக இருக்கிறது. நடிகன்னு சொல்லாதீங்க, நேராக ஷூட்டிங்லேருந்து வந்துட்டேன்னு சொல்லாதீங்க, இதெல்லாம் சொல்கிறாரு. நான் நடிகன்னு சொல்லலை, இன்னைக்கு காட்டப்பட்டது ஒரு திரைப்படம்னு சொல்கிறேன். அந்த திரைப்படத்தில் அவருக்கு சரியாக நடிக்க வரலை அப்படின்றது தான் நான் சொல்கிறேனே தவிர அவர் நல்லா நடிச்சிட்டாரு, நல்ல நடிகன்னு நான் சொல்லலை. அவர் திரைப்படங்களில் நல்லா நடிச்சிருக்கிறாரு. நான் அவருடைய தீவிர ரசிகராக எல்லாம் இருந்திருக்கிறேன். இப்போ ஒரு படத்தை கைவிடுறேன்னு சொல்கிறது கூட வருத்தமாகத்தான் இருக்கிறது. இப்போவும் அவர் நல்ல படங்கள் நடித்தார் அப்படின்னா அந்த நல்ல படங்களை பார்ப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் இப்போ இவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த படம் நல்ல படமாக இல்லை, அதில் அவருடைய நடிப்பும் சரியாக இல்லை அப்படின்றது மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய ஒரே பார்வை. இன்னைக்கு அந்த மாநாடு தொடங்குகிறது. தொடங்கும் பொழுதே பல்வேறு அசம்பாவிதங்கள் அந்த மாநாட்டில் நிகழுகிறது. முதல்ல அதுக்கும் நம்ம கொள்கைக்கும் சம்மந்தப்படுத்த முடியுமா? அப்படி சில விஷயங்கள் நடக்கதான் செய்யும். சில எதிர்பாராத சில விஷயங்கள்ல நீ கட்சி ரீதியாவோ அரசியல் ரீதியாவோ கொள்கை ரீதியாவோ தொடர்புபடுத்த முடியாது. இல்ல, ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் எதிர்பாராம நிறைய நடக்கும்ல. ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எதிர்பாராம மணிப்பூர் கலவரம் போல ஏதோ ஒன்று நடந்தது அப்படின்னா அது ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எதிர்பாராம நடந்துருச்சு. நோக்கத்தை பாருங்க. இல்ல, இந்த நோக்கத்தை தான் நானும் கேள்வி எழுப்புறேன். நோக்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல என்ட்ரில இருந்து ட்ரெய்லர்ல இருந்து போவோம் அப்படின்னு நான் பாக்குறேன். அந்த கம்பம் நடுவது அப்படின்றத பார்க்கும் பொழுது அந்த போல் விழுந்திருக்குது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் கட்சிகள் இந்த பெரிய கம்பத்தை வைத்து நட்டிருக்கிறார்கள். எங்கள் ஊர் திருமங்கலத்தில் கூட திருமங்கலத்துக்கும் கப்பலூருக்கும் தாண்டி வெளியே வந்தோம் அப்படின்னா ஏடிஎம்கே ஒரு பெரிய கொடி கம்பம் ஒன்று நட்டிருப்பாங்க. திமுகவினுடைய அலுவலகமாக அறிவாலயத்துக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா நட்டிருப்பாங்க. அதே போல் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்களும் மாநாடுகளில் அதை ஏற்றுறது வழக்கம். அங்கே எங்கே நடக்காத அசம்பாவிதம் இங்கே நடக்குது. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, வேறு ஒரு ஊரை சேர்ந்த நபர் அவர் ஊரில் பேனர் கட்டுறேன்ற பேரில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறார். இங்கே ஒருத்தர் இனோவா காரை பறி கொடுத்தார், அங்கே ஒருத்தர் உயிரையே பறி கொடுத்திருக்கிறார். அப்போது இது ரெண்டுமே அசம்பாவிதங்கள். நான் அதனால தான் சொல்கிறேன், இது விஜய் நிகழ்த்தியது அப்படின்னு நான் சொல்லலை. இந்த அசம்பாவிதங்கள் ஏன் நடக்கிறது அப்படின்னா இதற்கு பின்னால் தேவைப்படுகின்ற ஒருங்கிணைப்பதற்கு தேவையான அரசியல் புத்தி என்பது அந்த கட்சிக்காரர்களிடம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்றதான் நான் முன்வைக்கிற குற்றச்சாட்டு. அந்த ஒருங்கிணைப்பு பணிகள் ஒழுங்காக நடந்திருந்தால் இவ்வளவு சிக்கல்கள் வந்திருக்காது. ஒரு சிலர் பேசுறாங்க மேடையிலே. அந்த மேடையில் என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்பாகவே தங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு.
அப்படி தங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க என்ன ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க? இங்க தங்காதீங்கன்னு சொன்னீங்களா, அல்லது தங்க அனுமதிச்சீங்களா? 3 நாளா தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதெல்லாம் அவங்க கட்சிக்காரங்க பிரச்சனை சார். எது கட்சிக்காரங்க பிரச்சனை? அவர் ஆட்சிக்கு வர போறேன்னு சொல்றாரு. அப்போ ஒரு கட்சிக்காரங்க பிரச்சனையா? அவர் தான் தமிழ்நாட்டு மக்களுடைய அவங்க தொண்டர்கள் பிரச்சனை. அவங்க மாநாட்டுக்கு அவங்க வராங்க, அவங்க ஏற்பாடுகளை செஞ்சுக்கிறாங்க. அவங்க என்னமோ பண்ணட்டும், எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. தொண்டை எக்கேடு கெட்டா எனக்கு என்ன, தலைவனாகிய நான் மட்டும். விஜய் ஒரு விஷயத்த பேசியிருக்காரு மேடையில, அவரு அரசியல் ரீதியா என்ன சொல்ல வர்றாரு அதை சொல்லுங்க. விஜய் என்கின்ற அந்த நபர் யார் அப்படின்னா தாவேகாவுடைய தலைவராக இன்றைக்கு வந்திருக்கிறார். அப்போ அந்த கட்சி எப்படி இருக்குன்றதை நிராகரிச்சுட்டு அந்த தலைவர் எப்படி இருக்கிறாருன்ற மதிப்பீட்டுக்குள்ள போக முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க கேட்டது போல விஜய் பத்தி மட்டுமே கூட பேசுவோம். விஜய் பேசிய அந்த பேச்சுக்கு வந்தோம் அப்படின்னா, விஜயனுடைய பேச்சில் இருக்கக்கூடிய ஓப்பனிங்லே சிங்கம், புலி, நரி அப்படின்னு சொல்லிட்டு கதை போகிறது. எந்த திசையில போறாரு, அவரே ஒரு பில்டப் கொடுத்துக்கிறாரு. இது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த பில்டப்பை யார் கொடுத்துப்பா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரே ஒருத்தர் கொடுத்துப்பாரு. அவர் இன்னைக்கு மரத்தை கட்டிப்பிடிச்சு சைதை துரைசாமி தோட்டத்தில் படுத்துக்கிட்டு போட்டாடு, நின்னுக்கிட்டு போட்டாடு அப்படின்னு சொல்றாரு. நான் குட்டி கதை சொல்ல வந்தவன் இல்லை தம்பி, கட்டுக்கதை சொல்ல வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே பில்டப்பை கொடுத்துக் கொள்வார். அது போல இவர் சிங்கம் ஒரு தடவை தான் கர்ஜிக்கும், 8 கிலோமீட்டருக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பிறகு மைக்கு போட்டு கத்துறீங்க, சும்மா நின்று பேச வேண்டியது தானே, ஏன் மைக் போட்டிருக்கீங்க, நீங்க சிங்கம் தானே 8 கிலோமீட்டர் கேட்கும்ல. அப்போ தனக்குத்தானே பில்டப் கொடுத்துக்கிறது. இதுதான் ஆரம்பத்திலேயே பேரலையிலேயோ அல்லது மற்ற ஊடகங்கள்லேயோ விஜய் குறித்து கருத்து கேட்கும் பொழுது நடிகர்களிடம் எப்போதுமே ஒரு நார்சிஸ்டிக் டெண்டன்சி இருக்கும். அது என்ன அப்படின்னா, அந்த திரைத்துறை அவர்களை அப்படித்தான் உற்பத்தி செய்திருக்கிறது. அவர்களும் அப்படியே தான் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள் சொல்றது தனிப்பட்ட தாய் தந்தையருடைய வளர்ப்பு அப்படின்றதுக்குள்ள நான் சொல்லலை. இந்த ப்ராசஸ்ல அவங்க எப்படி எவால்வ் ஆகியிருக்கிறாங்க அப்படின்றது. அப்போ அந்த நார்சிஸ்டிக் டெண்டன்சியோட தான் அவர் வர்றாரு. அதனால தான் ஒரு மக்கள் கூட்டத்துக்கு நேரில் போய் ஆதரவு தெரிவிக்க முடியாமல் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது, அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரில் போய் ஆறுதல் சொல்ல முடியாமல் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு சந்திக்கிறது. ஒரு நடிகனாக மட்டுமே இருந்த போது கூட பாதிக்கப்பட்ட 11 துப்பாக்கி சூட்டில் பாதிக்கப்பட்ட 13 குடும்பங்களுக்கும் நேரில் போய் ஆறுதல் சொன்ன ஒரு நபர் இன்றைக்கு ஒரு பாதிக்கப்பட்ட தெருவுக்கு நேரில் போக முடியாதுன்றாரு அப்படின்னா, அப்ப இது நார்சிஸ்டிக் இல்லாம வேற என்னன்னு இதை சொல்ல வர சொல்லியிருக்காரு. மக்களை போய் சந்திக்க போறேன், எப்பதான் போவாரு சொல்லியிருக்காருல மாநாட்டுல. இன்னைக்கு போய் சந்திச்சிட்டாரு. நீங்க அதை கவனிக்கலன்னு நினைக்கிறேன். திரு ராஜ்மோகன் அவர்கள் அந்த மேடையில பேசுறாரு. அண்ணா சொன்னார், மக்களிடம் செல் என்று சொன்னார், இதோ உங்களை நோக்கி வருகிறார். இதுல ரேம்ப் வாக்ல வர்றாரு. மக்களை நோக்கி இவர் வரல, இவர் இருந்த இடத்தை நோக்கி மக்கள் திட்டும் திட்டும்னு எகிரி குதிக்கிறாங்களே தவிர இவர் அந்த மக்களை நோக்கி தட்டம்னு எகிரி குதிக்கல. அப்போ இதுல இருக்கக்கூடிய அடிப்படையான குணாதிசயம் இதுதான். தன்னை ஒரு அதீத கற்பனாவாதத்திற்குள்ள அவர் வைத்திருக்கிறார். இரண்டாவது, அரசியல் ரீதியாக அவர் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மோடி அரசாங்கத்தை நோக்கி சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். முதல் முறையாக அதிமுக குறித்து சில வார்த்தைகள் கொஞ்சம் கூடுதலாக பேசி இருக்கிறார். ஆனா அப்படி கூடுதலாக பேசும் பொழுது என்ன எடுத்துட்டு வர்றாரு அப்படின்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நல்லவர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் நல்லவர், அவர் வழியில் இவர்கள் கெட்டவர்களாக மாறிவிட்டார்கள். அவங்கள அவருடைய ஆதர்ச நாயகனே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். புரட்சி தலைவரோட நான் நேரில் பழகலை, ஆனால் புரட்சி கலைஞரோட நான் பழகியிருக்கேன், விஜயகாந்தோட பழகியிருக்கேன். கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கிறது அப்படின்னா, ஆதவர்ஜுனாவை உங்கள் அப்பா வீட்டு பக்கத்தில் தான் இன்றைக்கும் பிரேமலதா குடியிருக்கிறாங்க. பிரேமலதா இங்கே இந்த பக்கம் இருக்குது, அவர் வீட்டுக்கு இந்த லெஃப்ட் சைடு பிரேமலதா, ஒரு தெரு தள்ளி சுதீஷ் வீடு இங்கே இருக்குது. இந்த 2 வீட்டுக்கும் போய் அப்பாவே கூட போய் பேசலாம், அல்லது கட்சி பொறுப்பாளர்கள் போய் பேசலாம். பேசி கூப்பிட வேண்டியதானே, நான் விஜயகாந்தோடு பழகி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி தான் திரைப்படத்தில் நடிக்கும் போதும் விஜயகாந்தை உதவிக்கு கூட்டி கொண்டு வந்தாரோ, அதே போல சினிமாவை தாண்டி அரசியலில் நடிக்க வரும் பொழுதும் அவர் விஜயகாந்தையே துணைக்கு கூப்பிட்டு என் முகமே போதுங்கிறாரு. அது ரெண்டாவது விஜயகாந்த் கூப்பிடுறாரு, எம்ஜிஆர் கூப்பிடுறாரு. அப்புறம் எதுக்கு பேனர்ல 5 கொள்கை தலைவர்கள் கீழே அண்ணா படம், எம்ஜிஆர் படம், எதுக்கு இவ்வளவு படம்? உங்க முகம் ஒன்னே போதும்ல, இந்த திருமுகத்தை ஒரு முகமா காட்டுங்கோ அப்படின்னு ஒரு பாட்டை போட்டுட்டு நீங்க மட்டுமே எதுக்கு சின்னம்? இப்ப தேர்தல் ஆணையத்துல ஒரு விதி இருக்கு, சின்னத்தை நம்மளே வரைஞ்சு கொடுக்கலாம்னு. விஜய் அப்படின்ற அந்த நபரனுடைய ஒரு சாம்பிள் முகத்தை வரைந்து, இப்ப சீமான்லாம் கரும்பு விவசாயி சின்னத்தை வாங்கிட்டாரு. எப்படி வாங்கியிருக்கிறாருன்னா, அவர் மாதிரியே ஒரு மூஞ்சியை ரெடி பண்ணி அந்த கரும்பை கையில வச்சுட்டு நிக்கிற மாதிரி கரும்பு விவசாயி அப்படின்னு வாங்கியிருக்கிறாரு. நீங்க உங்க மூஞ்சியை மட்டும் ரவுண்டா அடிச்சு போட்டுக்கிட்டு நடிகன் அப்படின்னு அந்த சின்னத்தை பதிவு பண்ணி வாங்கிக்கிற வேண்டியதான தேர்தல் ஆணையத்துல. ஏன் நடிகனுக்குள்ள இருந்து வெளியே வர மாட்டீங்க? அவர் நடிக்கத்தான் செய்கிறார். ஏன் நடிக்கிறாரு நான் சொல்றேன் அப்படின்னா, உண்மையான மக்கள் பிரச்சனைகளை உண்மை இருக்கு என்கிட்ட அப்படின்றல. என்ன உண்மை இருக்கு? அததான் நானும் அந்த பேச்சு முழுக்க தேடி பார்த்தேன். நடிகனா பாக்காதீங்க, வேற எதுவும். சரி, நடிகனா நான் பார்க்கல, உண்மையானவனான்னு பாருங்க. உண்மையானவன்றதுக்கு என்ன அத்தாச்சி? எது உண்மை? அந்த உண்மை என்ன?
உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு நீங்க நேர்மையானவர்னு சொல்றீங்கல்ல, அது என்ன? எதுல நீங்க நேர்மையா இருந்தீங்க? சினிமாவில் நான் எல்லாவற்றையும் நேர்மையான முறையில் தான் சம்பளம் வாங்கினேன், அந்த நேர்மையா? அல்லது ரோல்ஸ் ராய்ஸ்ல நான் சட்டப்படி தான் விதிவிலக்கு கேட்டேன், சட்டவிரோதமா நான் விதிவிலக்கு கேட்கல, அது உங்களுடைய நேர்மையா? அல்லது பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகள், உழைக்கும் மக்கள், இவங்க தான் நம்முடைய சொந்தம்னு சொல்றது யாருனாலும் சொல்லாங்க. மோடி கூட தான் சொல்றாரு. மோடி வந்து பேர் வச்சிருக்கிறாரு தெரியுமில்ல, மாற்றுத்திறனாளர்களுக்கு அவர் ஒரு பேர் வச்சிருக்கிறாரு, திவ்யாஞ்சன் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு. அவரும் இன்னைக்கும் மோடி வந்து இதுல சுதந்திர தினத்துல கொடியேற்றி வச்சுட்டு பேசும்போது பெண்கள் பேசுறாரு, விவசாயிகளை பத்தி பேசுறாரு, மாற்றுத்திறனாளிகள் பத்தி பேசுறாரு, எல்லாத்தையும் அவர் தானே பேசுறாரு. அப்போ இது எல்லாமே சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகள். இந்த பிரிவுகளை அட்ரஸ் பண்ணாம ஒருத்தர் அரசியல் பண்ண முடியாது. ஆனா விஜய் என்கின்ற நபர் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வருகிறார். அதுல அருண்ராஜ் ஐஆர்எஸ் பேசுனதுல இருந்து தான் லீட் எடுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா முதல்ல இவர் வந்து விக்கிரவாண்டியில கூட்டம் நடத்திய போது என்ன சொன்னார்னா, திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது இரு கண்கள் அப்படின்னு சொன்னார். ரெண்டு வேற வேற கண்ணெல்லாம் கிடையாது, ரெண்டுமே ஒரே கண் தான். திராவிடம் என்பதே தமிழ் தேசியத்தினுடைய வார்த்தை தான். தந்தை பெரியார் திராவிடம் என்பதற்கு கொடுக்கப்பட்ட விளக்கத்தை சரியாக படித்திருந்தாலே, ஒன்றும் இல்லை, அந்த புத்தகத்தை ChatGPTல PDF போட்டாலே அந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்றதை எடுத்து கொடுத்துரும். பெரியார் தெளிவாக சொன்னது. நான் ஏன் திராவிடன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் என்றால், இங்கே இருக்கக்கூடிய இன்ன சாதி இன்ன சாதிகள் இது எல்லாவற்றுக்கும் அதில் இடம் இருக்க வேண்டும். சூத்திரன், பஞ்சமன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் அதில் இடம் இருக்க வேண்டும். இஸ்லாமியர், கிறிஸ்தவர், பார்சி உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் அதில் இடம் இருக்க வேண்டும். ஆனால் பார்ப்பானுக்கு அதில் இடம் இருக்கக்கூடாது. தூசி அளவு கூட அவன் உள்ளே நுழைவதற்கு இடம் இருக்கக்கூடாது. அதனால் நான் இந்த வார்த்தையை வைத்திருக்கிறேன். இந்த வார்த்தைக்கு மாற்றாக இதே கோட்பாட்டின் அடிப்படையில் நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னால் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு பெரியார் சொன்னார். இவ்வளவுதான் அவர் சொன்னது. அப்போ திராவிடமும் தமிழ் தேசியமும் வேற வேற கிடையாது. திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒரே கோட்பாட்டினுடைய வெவ்வேறு பெயர் சொற்கள் தானே தவிர வெவ்வேறு கருத்தாக்கங்கள் அல்ல. அப்போ இந்த அடிப்படையில் அவர் வந்து ரெண்டு கண்ணு சொன்னதை கூட ஒத்துப்போமே. இன்றைக்கு அவருடைய பேச்சில் ஒரு இடத்திலாவது திராவிடம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரா அப்படின்னு எடுத்து பாருங்க, பயன்படுத்தல. ஆனா அருண்ராஜ் ஐஆர்எஸ் என்ன சொல்றாருன்னா, நாம் ஏன் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று கேட்கிறோம் என்றால் திராவிட கட்சிகள் தோல்வி அடைந்து விட்டன அப்படின்னு சொல்றாரு. இது யார் முன்வைக்கின்ற வாதம்? இந்த வாதத்திற்கு தாவேகா மேடையில் என்ன வேலை? இந்த வாதத்திற்கு தந்தை பெரியாரை வைத்திருக்கக்கூடிய மேடையில் என்ன வேலை? இது பாஜகவின் வாதம், RSSின் வாதம். இந்த வாதத்தை பேசுகின்ற ஒரு மேடையை எப்படி ஒரு திராவிட இயக்க மேடையாக பார்க்க முடியும்? ரெண்டாவது, விஜய் வந்து பேசும் பொழுது மோடிஜியை பார்த்து ரெண்டு கேள்விகள் கேட்கிறார். என்னென்ன கேள்விகள் அப்படின்னா, ஒன்று, மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், அதுக்கு பதிலாக கட்சத்தையும் மீட்டு கொடுத்துருங்க, ஒன்று. ரெண்டாவது, மோடி அவர்களிடம் பார்த்து நீட் தேர்வுல இருந்து விலக்கு கொடுத்துருங்க, இதை மட்டும் செஞ்சிருங்க, போதுமா? இது ரெண்டு தான் பிரச்சனையா? எலெக்ஷன் மொத்தமும் ரிக்குடுன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. சரி, ராகுல் காந்தி நீ ஏத்துக்கலன்னா விட்டுருங்க. தீசா தலவாத் போன்றவங்க கோரிக்கை வைக்கிறாங்க, அதை எடுத்துக்கிட்டாது பேசுங்க, அதை பத்தி பேச மாட்டோம். ரெண்டாவது, வக்ஃப் வாரிய சட்டம் மசோதா என்ன சொன்னாங்க? நாங்க தான் கேஸ் போட்டோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த சட்டம் ஜேபிசிக்கு பிறகும் நிறைவேற்றப்பட்டிருக்குல்ல, அந்த சட்டம் வந்ததுக்கு பிறகு இப்ப கேஸ் நடந்துகிட்டு இருக்குதுல்ல, அதை பத்தி பேசுங்க. வக்ஃப் மசோதாவை பத்தி ஒரு பொது கருத்தை உருவாக்குங்க, ஏன் பேச மாட்டீங்க? மூணாவது, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தனியார்மய கோட்பாடுகளை பற்றி ஏதாவது பேசி இருக்கிறாரா? அதை பத்தி எதுவும் பேசல. சரி, மாநில அரசினுடைய தனியார்மய கொள்கைகளை பற்றி ஏதாவது எதிர்ப்பு கருத்து தெரிவித்திருக்கிறாரா? பேசல. துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டத்தை பத்தி ஏதாவது பேசி இருக்கிறாரா? பேசல. இன்னும் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி வேறு ஒன்றை கொண்டு வர்றாங்க. மாநில முதலமைச்சர்களை அரசியல் பகடைகளாக பயன்படுத்துகின்ற வகையில் ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வர்றாங்க. இந்தியா முழுக்க இன்றைக்கு எதிர்கட்சிகள் அதை பேசிட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி எந்த விதமான கருத்தையும் அவர் சொல்லல. இப்படி இந்தியாவை நேரடியாக பாதிப்புக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கின்ற அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை தத்துவங்களை எல்லாம் சிதைத்து கொண்டிருக்கின்ற எந்த விவகாரத்துக்கு எதிராகவும் பேசல. சரி, நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக தானே பேசுறீங்க, நான் பாயிண்ட்ஸ் தரேன். ஆணவ படுகொலை பற்றி சிறப்பு சட்டம் வேண்டும் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரியாரிய இயக்கங்கள், மார்க்சிய அமைப்புகள், அம்பேத்கரிய அமைப்புகள் அத்தனை பேரும் இதற்கு முன்பு வெவ்வேறு காலகட்டங்களில் தனித்தனியாக பேசி இருக்கிறார்கள். ஆனால் நெல்லை பாளையங்கோட்டையைச் சேர்ந்த கவின் அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு, சாதி ஆணவ படுகொலைக்கு பிறகு, சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கையை முதல் முறையாக இவ்வளவு அமைப்புகளும் சேர்ந்து ஒன்றாக வைத்திருக்கிறார்கள். யாரிடம் வைத்திருக்கிறார்கள்? அரசாங்கத்திடம் வைத்திருக்கிறார்கள். அரசாங்கத்தை விமர்சிக்கிறாங்க அந்த புள்ளியிலிருந்து. நீங்க அதையாவது கோரிக்கை வைத்திருக்கணும்ல. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய புகழ் வெளிச்சம் அப்படின்றது சாதாரணம் கிடையாது. காலையில நான் 9 மணிக்கு அலுவலகம் வந்தேன். வந்து எந்த நியூஸ் சேனலை திறந்தாலும் அதுல 3ல இருந்து 4 லிங்க் ஓடுது. என்னென்ன லிங்க் அப்படின்னா, ஒரு லிங்க் மொத்தமா மேடையை ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கு, ஒரு லிங்க் கூட்டத்தினுடைய ஒரு ஹாஃப், இன்னொரு லிங்க் இன்னொருடைய கூட்டத்தினுடைய அதர் ஹாஃப், 4வது லிங்க் அந்த கூட்டத்துக்கு வெளியில இருக்கக்கூடியது. இப்படி ஒவ்வொரு சேனல்லையும் 4 லைவ் ஓடிட்டு இருக்குது. உங்களுடைய பேச்சு அப்படின்றது ஒவ்வொரு சேனல்லையும்
யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அத்தனையிலும் நேரலையில் ஓடிக்கிட்டு இருக்குது. சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைப்பதற்கு இதை விட ஒரு சரியான தருணம் ஒன்று கிடைக்குமா? அதை முன்வைப்பதற்கு உங்களுக்கு எது தடையாக இருக்கிறது? மாநில அரசை எதிர்த்தே பேசுங்களேன், ஏன் பேச மாட்டீங்க? சாம்சங் பிரச்சனை பத்தி பேசுங்களேன், ஏன் பேச மாட்டீங்க? சானிட்டரி ஒர்க்கர்ஸ் பத்தி பேசுங்க, ஏன் பேச மாட்டீங்க? ஏன்னா அவருடைய நோக்கம் என்பது திட்டவட்டமாக ஒரு சில கொள்கைகளையோ அல்லது திட்டவட்டமாக ஒரு சில திட்டங்களையோ எதிர்ப்பது அல்ல. மாறாக அவருடைய நோக்கம் என்பது ஒரு மேம்போக்கான ஒரு மொன்னையான அரசியலை முன்வைப்பது. இந்த மேம்போக்கான அரசியலை முன்வைப்பதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் ரொம்ப கூர்மையான பிரச்சனைகளாக மாறி இருக்கின்றன. அந்த கூர்மையான பிரச்சனைகள் எந்த அளவுக்கு கூர்மையாக இருக்கிறது அப்படின்னா, ஒரு நீதிபதி வெளிப்படுத்துகின்ற கருத்து அது சாதாரணமா ஏதோ நீதிபதி சொல்ற கருத்தா இல்லை. மாறாக ஒரு நீதிபதி என்ன சொல்றாரு, இந்தியாவுடைய டெமோகிராஃபி மாறிச்சுன்னா கான்ஸ்டிடியூஷனே இன்பேலன்ஸ் ஆயிரும்னு சொல்றாரு. அது அரசியலமைப்பு சட்டத்துக்கே முரண்பாடான ஒரு கருத்து. அவர் அந்த கருத்தை சொல்றாரு. அதுக்கு அடுத்து மோடி நாடாளுமன்ற சுதந்திர தினத்துல கொடியேற்றி வைக்கும் பொழுது செங்கோட்டையன் என்ன சொல்றாரு, இந்தியாவுடைய டெமோகிராஃபியை காப்பாத்துறதுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ஹை பவர் மிஷன் ஒன்று அமைக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த நீதிபதி சொன்ன கருத்து ஏதோ ஒரு தனிப்பட்ட கருத்தாக அல்ல, வேறு ஒன்றோடு தொடர்புடையதாக மாறுகிறது. இதை பற்றி எல்லாம் ஆழமான பார்வை இல்லாத ஒரு தலைவரால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கிராமத்திலும் அரசியல் செய்ய முடியாது. ஆனா விஜய் அது எதுவுமே தேவையில்லை. நான் நல்லவன், எனக்கு ஓட்டு போடுங்க, நான் வல்லவன், எனக்கு ஓட்டு போடுங்க. சரி, காமராஜரை கொள்கை தலைவராக ஏத்துக்கிட்டாரு. அண்ணா படத்தை வச்சு அண்ணாவுக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு புதிய ஆட்சியை கொடுக்க போகிறவன் நான் அப்படின்ற இடத்துல இருந்து தன்னை முன்வைத்துக் கொள்ளுகிறார். அதே நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காமராஜரை தோக்கடிச்ச ஊரு சார் இது அப்படின்றாரு. காமராஜரை யார் தோக்கடிச்சா? காமராஜர் எப்படி தோற்றார்? திமுக எதிராக நின்றது. திமுக எதிராக நின்றதாலேயே காமராஜர் தோத்து போயிருவாரா? அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இல்லையா? காமராஜர் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன்னு சவால் விடும் அளவிற்கு வல்லவராக இருந்தவர் தானே. பிரதமர் யார் என்று அவர் இங்க முதலமைச்சராகவே இல்லாத போதும் கூட பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கின்ற இடத்தில் இருந்தவர், அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தவர். அவர் நினைத்திருந்தால் இந்தியாவின் எந்த அரசியல் அதிகாரத்தையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு அந்த பதவியில் உட்கார்ந்திருக்க முடியும். அவர் எப்படி தோற்றார்? அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன கொள்கை? மொழி தொடர்பான கொள்கை. அந்த மொழி என்ன மொழி? தமிழ் மொழி தொடர்பான கொள்கை என்று வரும் பொழுது அந்த கட்சி மும்மொழி கொள்கை அப்படின்ற இடத்துல நிற்கிது. ஆனா தமிழர்கள் ஒன்றுபட்டு இங்கு இருமொழி கொள்கை தான் தேவை, தமிழுக்குத்தான் முக்கியத்துவம் தேவை அப்படின்றத முன்வைக்கிறாங்க. இந்த கருத்தால் காமராஜர் வீழ்த்தப்பட்டாரே தவிர காமராஜர் என்கின்ற தனி மனிதன் வீழ்த்தப்படவில்லை. அந்த இயக்கம் இங்கு வீழ்த்தப்பட்டது. அந்த இயக்கம் வீழ்த்தப்பட்டதற்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கு. நீங்க இன்னைக்கு காலையில ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க, வந்த உடனே அந்த பெண்மணி வாசிக்கிறாங்க. அதுல என்ன சொல்றாங்க? மொழிப்போர் தியாகிகளினுடைய தியாகத்திற்கு நன்மை கடமையாற்றுகின்ற வகையில் அவர்களுடைய கனவை நனவாக்குகின்ற வகையில் மொழிப்போர் தியாகிகளுடைய கனவு என்ன? திருச்சியில தீக்குளிச்சு செத்தாரே கீழப்பழூர் சின்னசாமி, அவருடைய நோக்கம் என்ன? பக்தவத்சலத்தை பார்த்து நேரடியாக போய் காலில் விழுந்து இந்த சட்டம் கொண்டு வராதீங்க அப்படின்னு கேட்டாரு. பக்தவத்சல உதாசீனப்படுத்துறாரு. தன்னையே மாய்த்து கொண்டு அந்த கோரிக்கையை தமிழர்களுடைய கோரிக்கையாக அவர் முன்வைத்தார். அப்ப யார் காங்கிரசுடைய பொறுப்பாளர்? காமராஜர் தானே பொறுப்பாளர். அப்போ நீங்க முன்வைக்கின்ற தத்துவங்களே ஒன்றோடு ஒன்று முரண்பட்டதாக இருக்குது, வெளிப்படையாக முரண்பட்டதாக இருக்கிறது. அப்போ இதுலயே உங்களுக்கு ஒரு தெளிவு இல்லை. சரி, அதை விட்டுருங்க. இல்ல, கொள்கை ஆளுமை மிக்க தலைவர்கள் அரசியல் களத்துல தோத்து போயிருக்கிறாங்க, அவங்கள ஒன்னும் நடிகர்கள் தோக்கடிக்கல, அரசியல்வாதிகள் தான் தோக்கடிச்சிருக்கீங்க அப்படின்னு உதாரணம் சொல்றாரு. அம்பேத்கரை சொல்றாரு, காமராஜரை சொல்றாரு, நல்லகண்ண ஐயாவை சொல்றாரு. நல்லகண்ண ஐயாவை தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு, காமராஜரை தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு. நல்லகண்ண ஐயா தோற்றதற்கு பல காரணங்கள் இருக்கு, காமராஜர் தோற்றதுக்கும் பல காரணங்கள் இருக்கு, ராஜாஜி தோத்ததுக்கும் பல காரணங்கள் இருக்கு, ஜெயலலிதா தோத்ததுக்கும் காரணங்கள் இருக்கு, கலைஞர் தோக்காமலே இருந்ததுக்கும் காரணம் இருக்கு. இப்ப இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கதான் செய்யுது. நடிகன் தோக்கடிக்கல, அந்த நடிகன் தோக்கடிக்கல, இந்த அவர் ரொம்ப தட்டையான பாலிடிக்ஸ பார்வையா பாக்குறீங்களா? நான் பார்க்கல. அவர் பிரசன்ட் பண்றதே அப்படி தட்டையாகத்தான் இருக்கிறது. ஒன்றும் இல்லை, நான் ஒரு பாயிண்ட் ஆர்எஸ்எஸ் பத்தி பேசுறாரு. முதல் முறையாக ஆர்எஸ்எஸ் பற்றி மேடையில வாய் திறக்கிறார். என்ன திறந்தாரு? ஆர்எஸ்எஸ் பத்தி ஒரு வரி இல்ல. ஆர்எஸ்எஸ் கூட அதிமுக ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் கூட கை கோர்த்திருக்கிற ஒரு கூட்டம், இன்னொரு பக்கம் மதச்சார்பைன்னு சொல்லி ஏமாத்துற ஒரு கூட்டம். அது யார் பேசுறாரு? திமுக ஆர்எஸ்எஸ் ஓட மறைமுக கூட்டாளின்னு சொல்றாரு. ஏன் ஆர்எஸ்எஸ் ஓடு கூட்டாளியாக இருப்பது ஒரு அவமானகரமானது அப்படின்ற ஒரு கருத்து அவர்கிட்ட இருக்குன்னு வச்சுப்போம். அது ஏன் அவமானகரமானது அப்படின்றத அந்த தொண்டர்களுக்கு விளக்க வேண்டுமா, தேவையில்லையா? ஆர்எஸ்எஸ் இந்தியாவில் ஒரு அமைப்பாக இருக்கிறது. அந்த அமைப்பு ஏன் இந்தியாவுக்கு விரோதமானது என்பதை
மக்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் ஒரு தலைவருக்கு இருக்கிறதா இல்லையா? ராகுல் காந்தி பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஒன்றும் இல்லை. நான் 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்த போது தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் நடந்தது. ஸ்டோலன் மேண்டேட் அப்படின்னு பரக்கல பிரபாகர் பேசியிருந்தார். அந்த கூட்டத்தில் தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலில் எவ்வளவு முறைகேடுகளை செய்திருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. ஓட் ஃபார் டெமோக்ரஸி அப்படின்ற அறிக்கையை தேவசகாயம் தலைமையிலான 3 பேர் அடங்கிய குழு தயாரித்து வெளியிடுகிறது. அதற்கு பிறகு ராகுல் பேசலன்னு பலரும் குற்றம் சாட்டினாங்க. ஆனா ராகுல் 6 மாதம் கழித்து பேசினாலும் அந்த ரிப்போர்ட்டை எல்லாம் தூக்கி சாப்பிடுகின்ற வகையில திட்டவட்டமான புள்ளி விவரங்களோடு தெளிவான அரசியல் பார்வையோடு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அவர் தெளிவாக சொன்னார். தேர்தல் ஆணையம் கூட என்ன சொன்னது அப்படின்னா, நீங்க எங்கள்கிட்ட எழுதி கொடுங்க, அங்க வந்து எழுதி கொடுங்க, இங்கே வந்து எழுதி கொடுங்கன்னு சொன்னது. ராகுல் பதில் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், நான் அரசியல்வாதி, நான் மக்களிடம் தான் பேசுவேன், அந்த மக்களுக்கு புரிய வைப்பதுதான் என்னுடைய வேலை. இது இல்லை என்றால் நீங்கள் நிரூபித்துக் கொள்ளுங்கள், நான் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறேன், நான் மக்களிடம் அதை பேசியிருக்கிறேன், அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க, உங்க தொண்டர்களை இது வரைக்கும் நீங்க என்ன வகையில எஜுகேட் பண்ணிருக்கீங்க? ஏதாவது ஒரு வகையில அவேர் பண்ணிருக்கணும்ல. இப்ப அண்ணா வந்து அரசியல் தத்துவத்தை முன்வைத்தார், தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியல் தத்துவத்தை முன்வைத்தார். அந்த அரசியல் தத்துவத்தை அண்ணா தெரு தெருவாக வீதி வீதியாக மேடை நீங்க தாவேகா மேல ஒரு அக்கறையோட சொல்ற மாதிரி இருக்கு. அக்கறையெல்லாம் இல்ல, இதை அவங்க செய்ய மாட்டாங்கன்றேன். எனக்கு தாவேகா மீது எந்த விதமான கரிசனமும் கிடையாது. தொண்டர்களை வந்து பொலிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க பண்ண மாட்டாங்க. அதை புரிய வைக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். நான் தாவேகா தொண்டர்கள்ட்ட தான் பேசுறேன். தாவேகா தொண்டர்களிடம் நான் பேசுவது, இதையெல்லாம் செய்ய வேண்டிய உங்களுடைய தலைவர் இதை செய்திருக்கிறாரா, செய்வாரா எதிர்காலத்தில், அதற்கு ஏதாவது வழிமுறைகள் வைத்திருக்கிறாரா? அந்த மேடையில விஜய் மட்டுமல்ல, புஷி ஆனந்த் பேசினார், அருண்ராஜ் ஐஆர்எஸ் பேசினார், ராஜ்மோகன் பேசினார், இன்னொரு பெண்மணி ஒருத்தவங்க பேசினாங்க, சிடிஆர் நிர்மல்குமார் பேசினார், கல்லானை மதுரை மாவட்ட செயலாளர் பேசினார். 6 பேர் பேசி இருக்கிறார்கள். இந்த 6 பேருடைய பேச்சை கேளுங்க. யாராவது ஒருத்தர் ஒரு தெளிவான கருத்தை முன்வைத்து பேசி இருக்கிறார்களா? திமுக ஆட்சிக்கு எதிராக பேசியிருக்காங்க. திமுக ஆட்சி விட்டு அகற்றப்பட வேண்டும். ஏன்? எந்த பதிலும் இல்லை அந்த மேடையில. ஏன் திமுக வேணான்றீங்க? அது பதில் சொல்லுங்க. திமுக ஆட்சியில யாருக்கும் பாதுகாப்பு இல்ல. எந்த வகையில பாதுகாப்பு இல்ல? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. எந்த வகையில? சட்டம் ஒழுங்கு சரியில்லை. அதான் இது எல்லாத்தையுமே எப்படி இருக்குன்னா, நம்மளே வியாக்கியானப்படுத்திக்கணும். அவர் எதையும் பேச மாட்டாரு, அவர் எதையும் தெளிவா சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவருக்கு நிறைய வேலை இருக்கு. ஒரு மாநாடு 2 லட்சம் பேர் கூடி இருக்கிறாங்க. நீங்க கொள்ளை அடிக்கலன்னு சொல்லுங்க, ஊழல் செய்யலன்னு சொல்லுங்க, டாஸ்மாக்லயே 1000 கோடின்னு சொல்றாங்களே, செஞ்சாங்கன்றத சொல்லுங்க. டாஸ்மாக்ல 1000 கோடி சொல்றாங்களே, அதை விஜய் சொல்லலையே. விஜய் சொன்னாரு. விஜய் அதை விளக்கணும்ல, ஆதாரத்தை கொடுக்கணும்ல. இப்ப திமுக ஜெயலலிதா மீது புகார் முன்வைத்தது. என்ன புகார்? ஜெயலலிதா அதிகமான சொத்து குவித்திருக்கிறார், ₹1 சம்பளம்ன்றது ஊரை ஏமாத்துறாங்க. இதை புகாரா மட்டும் வச்சாங்களா? நீதிமன்றத்துல வழக்கா தொடுத்தாங்கல்ல. அந்த வழக்கில் தானே கடைசி வரைக்கும் வாதாடி 18 ஆண்டுகள் போராடி அந்த அம்மாவுக்கு சிறை தண்டனை பெற்று தரப்பட்டது. அதற்கு பிறகு விடுவிக்கப்பட்டார். மீண்டும் வழக்கு வந்து தீர விசாரிக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் தண்டனையை உறுதிப்படுத்தும் போது ஜெயலலிதா உயிரோட இல்லை. ஆனா அந்த ஜெயலலிதா எம்ஜிஆர் வழியில் நல்லாட்சி புரிந்தார். எந்த ஜெயலலிதா? சொத்து குவிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா. அப்போ உங்களுடைய பார்வை என்பது ரொம்ப தட்டையானதாகவும் ரொம்ப மோசமானதாகவும் இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரியான அரசியல் வந்து இவருடைய நோக்கமே என்னன்னா, ஒரு ஏபொலிட்டிக்கல் என்வயான்மெண்ட்டை உருவாக்கணுன்றது தான். இந்த ஏபொலிட்டிக்கல் என்வயான்மெண்ட்ன்றது எப்படி? இது பாலிடிக்ஸே பேசாதா அப்படின்னா பேசும். ஆனா அதை இன்டெப்தா பேசாது. நுனிப்புள்ளாகவே அதை மேய வைக்குமே தவிர அதனுடைய இன்டெப்த் பாலிடிக்ஸை பேசவே மாட்டாங்க. நீங்க நல்லா கவனிங்க. இந்த மேலோட்டமாக எல்லாத்தையும் பேசுற சேனல்களுக்கு ஒன்றிய அரசு தரப்பிலிருந்து எந்த நெருக்கடியும் வராது. கொஞ்சம் ஆழமா போயிட்டாங்கன்னு வைங்க, அதனுடைய பாரதூர விளைவுகளை விளக்கும் வகையில ஒன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், ஒன்றிய அரசு பதறுகிறது. எங்க வரைக்கும் பதறுது? சித்தார்த் வரதராஜன் மீது வழக்கு, கரண் தாப்பர் மீது வழக்கு, தமிழ்நாட்டில் ரூட்ஸ் தமிழ் மீது எதிரான வழக்கு, திராவிடம் 100க்கு எதிரான வழக்கு என்று ஒவ்வொன்றாக அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு பெரிய அபாயமான ஒரு சூழல்ல தட்டையாக நுனிப்புள் மேய்கின்ற வகையில பஞ்ச் டயலாக் பேசிக்கொண்டு, கடவுள் வசனங்களை பேசிக்கொண்டு, கடவுள் என் பக்கம் நிற்கிறார், நான் உங்க பக்கம் நிற்கிறேன், இது என்ன மாதிரி? கடவுள் கொடுத்த வரம் அருமையா இருக்கு. பெரியார் பார்த்தாருன்னா சந்தோஷப்பட்டு கட்டி பிடிச்சு கொஞ்சுவார். இல்ல அப்பவே சொல்லிட்டார்ல, பெரியார் கொள்கையில் எல்லாத்தையும் நம்ம ஏற்கல, கடவுள் மறுப்பு கொள்கை நம்ம இத சாமானியர் சொல்லலாம், இத சாமானியர் சொல்லலாம். ஆனா கட்சி தலைவர் அதை சொல்றது சரியா?
விஜயகாந்தின் மீது இதே மாதிரியான விமர்சனம் தான் வைக்கப்பட்டது. அவர் வந்து நுனிப்புல் மேய்றாரு, அவரு ஒரு தட்டையான பார்வை இருக்கு, அரசியல் பார்வை இல்ல, ஆழ்ந்த அரசியல் பார்வை இல்ல, கொள்கை இல்ல அப்படின்லாம் பேசப்பட்டது. அவர் மிகப்பெரிய இடத்துக்கு வந்தார், அரசியல்ல எதிர்கட்சி தலைவரா வந்தாருல்ல. எப்படி வந்தாரு? ஆளுங்கட்சியோட கூட்டணி வச்சுட்டு ஆளுங்கட்சி கூட்டணிக்குள்ளேயே எதிர்கட்சியாக இருந்தார். தேர்தலை சந்திக்கும் போது 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தானே சந்திக்கிறாங்க. அதற்கு பிறகு அவருக்கு ஒரு 30 சீட்டு கிடைச்சிட்டதுனால அவர் எதிர்கட்சின்ற அந்தஸ்தை பெற்றாரே தவிர அதிமுகவுக்கு எதிராக களம் கண்டு அவர் அந்த அந்தஸ்தை பெறவில்லையே. அதற்கு பிறகு என்ன நடந்தது? ஒரு 11 பேர் தேமுதிக காரங்க அதிமுக ஆதரவாளராக மாறிட்டாங்க. மாறினதுக்கு பிறகு ஒரு சண்டை நடந்துச்சு ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்கும். என்ன சண்டைன்னா, அவன் என்னுடைய பார்ட்டி விப் ஆர்டரை மீறி உனக்கு சப்போர்ட் பண்றான், அவனை தகுதி நீக்கம் பண்ணணும். நோட்டீஸ் கொடுத்தா அவங்க இம்மீடியட்டா சஸ்பெண்டட், தே ஆர் டிஸ்குவாலிஃபைடு. ஆனா அவர் நோட்டீஸ் கொடுக்கல. ஏன் நோட்டீஸ் கொடுக்கல? கொடுத்தா எதிர்கட்சி தலைவர்ன்ற பதவி போயிடும். ஜெயலலிதாவும் நீக்கல. ஏன்னா ஜெயலலிதாவுக்கு அந்த 11 பேருடைய சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு வேற வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்போ இது என்ன மாதிரியான அரசியல்? இது சித்தாந்த மோதல் கிடையாது, இது வழக்கமாக நடக்கக்கூடிய குதிரை பேர அரசியல். நீங்க வெற்றிக்கு பிறகு சொல்றீங்க, மக்கள் அந்த அங்கீகாரத்தை கொடுத்தாங்கன்றதுக்காக சொல்றேன். ஜெயலலிதாவோட சேர்ந்து நிற்கும் போது கொடுத்தாங்க, தனியா நின்று கொடுக்கல. அதற்கு பிறகு தனியா நின்றார், மக்கள் நல கூட்டணியில் நின்றார். என்ன ஆனது? இப்போ வரைக்கும் 1% போராடி கொண்டிருக்கிறது இந்த கட்சி. ஆனா அந்த 1%மும் பாஜகவுக்கு எதிராக இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு இடத்துல தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் இருக்கிறது. நீங்கள் திரட்டி வைத்திருக்கக்கூடிய இந்த தொண்டர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களை இந்த அரசியல் படுத்தல் எதுவுமே இல்லாமல் நுனிப்புல் மேய வைப்பது என்பது தமிழ்நாட்டு அரசியலை ஒரு பெரும் சித்திரவதைக்கு உள்ளாக்குகின்ற வேலை. ஸ்டாலினுக்கு எதிரான குரல் அப்படின்றது நுனிப்புல் மேயறதா அப்படி பார்க்கணுமா? ஸ்டாலினை ஏன் எதிர்க்கணும்ன்றத ஆழமா பேசுங்க. 2 பேர் கூட்டணின்னு சொல்றீங்கல்ல, எந்த அடிப்படைன்றதை விளக்குங்க. சரி, இவர் என்ன சொல்றாரு? அவங்களும் தனியார் மயம், இவங்களும் தனியார் மயம் அப்படின்னு அந்த தொண்டர்கள் சொல்லிக்கிறாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் சோசியலிசம் பண்ணிடுவீங்க இல்லையா? எல்லாத்தையும் அரசுடைமையாக்கி நீங்க இல்லைங்க. இல்ல கேட்கிறேன், வந்தா என்ன பண்ணுவேன்ற திட்டத்தின் அடிப்படையில் தானே மக்கள் ஓட்டு போடுவாங்க. இவன் வேண்டாங்க, உழைக்கும் மக்கள் பக்கம் நிப்போம் சொல்றாருல்ல. எப்படி? என்ன திட்டத்தின் அடிப்படையில் உழைக்கும் மக்கள் பக்கம் நிப்பாரு? உலகத்துல இந்த திராவிடம் இதெல்லாம் அம்பேத்கரியம் இதெல்லாம் விட்டுருவோம். உலகம் முழுக்க இருக்கக்கூடியது 2 ஒரே ஒரு இதுதான், மோதல் தான். ஒன்று முதலாளித்துவம், அதற்கு எதிரான பாட்டாளி வர்க்கத்தினுடைய முழக்கம். இந்த பாட்டாளி வர்க்கத்தின் பக்கம் நிற்கிறாயா அல்லது இந்த முதலாளிகளின் பக்கம் நிற்கிறாயா? இன்றைக்கு உலகமயமாக்கப்பட்ட சூழலுக்கு பிறகு சூழல் என்னவாக மாறிடுச்சு அப்படின்னா, தனியார் மயம் என்பது தவிர்க்க முடியாததாக மாறிவிட்டது. எல்லா அரசுகள்லையும் தனியார்கள் இருக்கிறார்கள். அது கம்யூனிஸ்ட் கட்சி அரசாகவே இருந்தாலும் கூட கேரளாவிலேயோ அல்லது மற்ற மாநிலங்களிலேயோ கூட தனியார்கள் அங்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படித்தான் இந்தியாவினுடைய கட்டமைப்பே மாற்றப்பட்டிருக்கிறது நவ தாராளமய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால. இதற்கு மாற்றாக உங்களிடம் என்ன திட்டம் இருக்கிறது, அல்லது இதிலிருந்து தமிழ்நாட்டை காப்பதற்கு உங்களிடம் என்ன அஜெண்டா இருக்கிறது? அண்ணா ஒரு அஜெண்டாவை முன்வைத்தார். என்ன அஜெண்டா? திராவிட நாடு என்கின்ற ஒரு அஜெண்டாவை முன்வைத்தார். அந்த அஜெண்டா ஒரு சோசலிச சமத்துவ குடியரசை உருவாக்குவதற்கான அஜெண்டா. அண்ணா அதை சோசியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு தான் அதை பிரசன்ட் பண்ணாரு. அந்த மாதிரி எங்கள்கிட்ட ஏதாவது ஒரு முன்மொழிதல் இருக்கிறதா? எம்ஜிஆர் ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறேன் என்கின்ற பெயரில் தான் அரசியல் செய்தார். அதற்கு பிறகு எம்ஜிஆர் செய்த திட்டங்கள் எனக்கு தெரியும், விஜய்க்கு தெரியுமா? ஒரு 10 திட்டம் சொல்லுங்க, எம்ஜிஆர் செயல்படுத்திய திட்டங்கள். எம்ஜிஆரை அரசியலில் ஏன் பிடிக்கும் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப லாவகமா எம்ஜிஆரை எவ்வளவோ விஷயங்களை விடுங்க, அவர் செய்த ஒரே ஒரு திட்டம் சத்துணவு போதும் அப்படின்னு முடிச்சிருவாங்க. சரி, அது ஒன்று இருக்கட்டும். மற்றது என்ன? எடப்பாடி பழனிசாமி மாதிரி புத்தம் அலமாரியில் இருக்கு, பார்த்து சொல்றேன். அவ்வளவுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் புரிதல். சும்மா மேம்போக்காக வசனம் பேசிட்டு இருக்கிறார். எனக்கு என்ன புரியல அப்படின்னா, ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக பார்க்க முடிகிறது. 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அவ்வளவு பொலிட்டிக்கலா இல்லை. அந்த மக்கள் அந்த தரப்புக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு லேக் என்ன அப்படின்னா, அவங்களுடைய சிம்பிளான கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர்ஸ் இல்லை. அந்த சிம்பிளான கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸ் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய புதிய தலைமுறையிடம் இருக்கக்கூடிய ஒரே தேடல். அந்த தேடலோடு இருப்பவர்கள் அந்த பதிலை சரியாக கண்டறிகிறார்கள். இன்ஸ்டாகிராம்லேயோ அல்லது டிஸ்கார்ட்லேயோ அந்த தேடலை பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் இன்ஸ்டாகிராம்லேயோ இருக்கட்டும் அல்லது டிஸ்கார்டு மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லையோ அல்லது பாட்காஸ்டையோ பார்க்கக்கூடிய இளம் தலைமுறையினர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப தீவிரமாக முற்போக்கு பேசக்கூடிய ஆட்களை கவனிக்கிறார்கள். அந்த கவனிப்பு அவர்களுக்கு பல்வேறு விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறது. விஜய் அந்த இடத்தில் கூட தன்னை சரியா பிரசன்ட் பண்ணிக்கிடல, அவர் பண்ணுவதற்கு வரவில்லை அப்படின்றது அவருடைய ஒரே நோக்கம்.
இந்த முறை திமுக ஜெயிக்க கூடாது அப்படின்றது தான் அவருடைய நோக்கம். ஆனா உண்மையிலேயே இவர் வந்தது யாருக்கு த்ரெட்டா மாறி இருக்கு அப்படின்னா 2 பேருக்கு. ஒன்னு நாம் தமிழர் கட்சி, இன்னொன்னு அதிமுக. ஏன்னா இவர் திமுக எதிர்ப்பு அரசியல் பேசுகிறார். எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கும்போது திமுக எதிர்ப்பு தான் சிதறுகிறது. திமுக எதிர்ப்பு சிதறுவது யாருக்கு பாதகம் அப்படின்னா அதிமுகவுக்கு பாதகம். இப்ப பதற வேண்டியது யாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி. ஆனா அவர் பதற்றத்தை வெளிப்படுத்தல. அவர் பதறாம இருக்கிறதும், ராகுல் காந்தி முன்வைத்த ஓட்சோரி குற்றச்சாட்டும், ஓட்சோரி பத்தி பேசாமலே தவிர்த்த விஜயும் ஏதோ ஒரு புள்ளியில இணைவது போல எனக்கு தெரிகிறது. இதுல இன்னொரு விஷயம், திமுக தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அவங்க வந்து அதை ஒரு பிராண்டாவே முன்னெடுக்கிறாங்க அப்பா அப்படின்றத. அதற்கு பல்வேறு காரணங்களை அவங்களால பட்டியல் போட முடிகிறது. பெண்கள் குறித்தான, மாணவிகள் குறித்தான நலத்திட்டங்களை அவங்க பட்டியல் போடுறாங்க. அதே போல பல்வேறு இடங்கள்ல குழந்தைகள் ரொம்ப ஆர்வமாக அவரை அப்படி அழைப்பது அப்படின்றத இயல்பாக பார்க்க முடிகிறது. அதை இவர் கேலி கிண்டல் செய்கிறேன் அப்படின்ற பேர்ல அங்கிள் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லுகிறார். அவர் வீட்டுக்குள் கூப்பிடுகின்ற ஒரு தனிப்பட்ட முறையில் அன்பாக பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தையை வெளியே அது ஒரு அரசியல் வார்த்தையாகவே மாற்றி பேசுறாரு. அது அவருடைய அரசியல் வார்த்தைகள், அதை அவர் பேசிக்கிறதும் தப்பு இல்லை. தன்னை என்னவா முன்னிறுத்திக்கிறார் அப்படின்னா தாய் மாமன்றாரு. அப்பனா அங்கிள் தானே. இப்ப என்னுடைய வயது சின்ன குழந்தைகளுக்கு அவர் அங்கிள் தானே, விஜய் அங்கிள் தானே. ஆமாமா, அதுவும் தப்பு இல்லையே. விஜயே அங்கிளாக இருக்கும் பொழுது வேற ஒரு அங்கிள் வார்த்தையை தவறா ஏன் பாக்குறீங்க? அவர் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. ஆனா தன்னை மாமன் அப்படின்றத வந்து நல்ல வார்த்தையாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. தமிழ்நாட்டு அரசியல்ல இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி அண்ணன்னு சொல்லி பார்த்தாரு, ஒர்க் அவுட் ஆகல. இவ்வளவு நாள் அண்ணனா இருந்தவர் இன்னைக்கு தாய்மாமன் அவதாரம் எடுத்துட்டாரு. இப்ப இது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா அது எனக்கு அது என்ன புரியல அப்படின்னா, உறவின் முறை, வகையரா, குடும்பம், உறவு, வகையரான்ற வார்த்தை சாதியோடு தொடர்புடையது. அது என்ன வகையரா? யாருடைய வகையரா? அதுதான் அவர் மாத்துறாரு. உழைக்கும் மக்கள் தான் நம்ம வகையரா. அதுல ஒரு அது பொது நோக்கமா தானே நம்ம வகையரா இது ஆகிறத நம்ம விடுவோமா அப்படின்னு கேட்கிறாரு. அதோட சேர்த்து குடும்பத்தை பத்தி பேசுறாரு. எல்லாமே சாதியோட தொடர்புடையதா தான் இருக்கு. கவினுடைய ஆணவ படுகொலையை பேசாமல் தவிர்த்ததும் இதுக்கும் தொடர்பே இல்லை அப்படின்றத என்னால நம்ப முடியல. ரெண்டாவது, இவ்வளவு உருக்கமான இணக்கமான ஒரு தாய்மாமன் அப்படின்றவர் யாரு? நான் போய் மடியில் சாய்ந்து தூங்குவதற்கும் தோளில் சாய்ந்து அழுவதற்குமான ஒரு தோளாக சில வீடுகளில் அந்த உறவு இருக்கிறது. பல வீடுகளில் கத்தி கபடாவோடு அந்த உறவு தெரிகிறது. இப்படித்தான் பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். அந்த உறவுக்கு என்று எந்த புனிதத்தன்மையும், தாய்மாமன் அப்படின்றதுக்கான புனிதத்தன்மை அப்படின்றதெல்லாம் கற்பிதமாக நம்ம வந்து புனிதப்படுத்தி புலங்காகிதப்படுத்தி பேசிக்கொள்ளலாமே தவிர, ரியாலிட்டியில பல இடங்கள்ல தாய்மாமன்கள் எப்படி இருக்கிறாங்கன்றது வேற. இவர் தன்னை தாய்மாமனாக முன்னிறுத்தி கொள்ளுபவர் மக்களை நோக்கி போறார் இல்லையா? அப்படி மக்களை நோக்கி போகும் பொழுது, ராஜ்மோகன் சொன்னது போல மக்களை நோக்கி போகும் பொழுது 5 அடிக்கு மேடை, அந்த மேடைக்கு 2 பக்கமும் 5 அடிக்கு அகழி வெட்டினது போல ஒரு கேப்பு, அந்த கேப்புக்கு அந்த பக்கம் கம்பி, அந்த கம்பிக்கு எடுத்து இன்னொரு 5 அடி கேப்பு, அதுக்கு அடுத்து ஒரு கம்பி, இந்த 2 கம்பிகள்லையும் கிரீஸ் தடவுறாங்க. எதுக்குடா கிரீஸ் தடவுறாங்க அப்படின்னா, ஏறி தாவிடக்கூடாதான். தாவினாங்கல்ல, தாவிட்டாங்க. கிரீஸை வந்து 4 தடவை இழுத்து விட்டா அது போயிடும். அந்த அறிவு எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அதை தடவுனவங்களுக்கு அது இருக்குதா அப்படின்றது தெரியல. ஆனா தடவுறாங்க. அதாவது அவ்வளவு கட்டுப்பாடற்றவர்கள் தான் என்னுடைய தொண்டர்கள்ன்றது அவருக்கே தெரிஞ்சிருக்கு. ஆனா ராஜ்மோகன் அந்த பக்கம் என்ன பேசுறாரு? ராணுவ கட்டுப்பாடுன்றாரு, ராணுவ படைன்றாரு. இவர் வேற வெகுஜன மக்கள் படை, வெகுஜன மக்கள் படை, அதுதாங்க அது வெகுஜன மக்கள் படை. அப்படி ஏன் பாடுறீங்க? பேசுங்க. ஏற்கனவே இப்படித்தான். இது இறுதியான முடிவு மட்டுமல்ல, பாஸ் உறுதியான முடிவு. இதுக்கே பேப்பரை திருப்பினவருக்கு வெகுஜன மக்கள் படை அப்படின்றதெல்லாம் வந்து பெரிய பெரிய வார்த்தைகளாகத்தான் தெரியும். சிங்க வேட்டை புலி வேட்டைன்னு சொல்லிட்டு இவர் ரசிகர்களை வேட்டையாடுகிறாரா, ரசிகர்கள் இவரை வேட்டையாடுகிறார்களா அப்படின்றது தெரியல. ஆனா பொலிட்டிக்கலி ஹி இஸ் எக்ஸ்ப்ளாய்டிங் த ஃபேன் பேஸ். நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.